கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் வரும் 4ஆம் தேதி தொடக்கம். தொடர்ந்து 25 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் மேலும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள் தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை. செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி நேற்று ராஜினாமா செய்த நிலையில் இன்று சட்டப்பேரவைக்கு வரவில்லை. இந்த நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவுடன் எங்களுக்கு சேரும் வாய்ப்பு இருந்தும் நான் அந்த கதவை மூடினேன் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் நீங்கள் நினைக்கின்ற சராசரி அரசியல்வாதி நான் அல்ல. பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் விசிக இருக்காது. அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர் என்று திருமா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தீர்ப்பு எழுத தெரியாமல் தடுமாறிய மாவட்ட நீதிபதி 3 மாத கால பயிற்சிக்கு அனுப்ப வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் இன்று பத்ம விருதுகள் வழங்கும் விழா. தமிழகத்தின் நல்லி குப்புசாமி, நடிகை சோபனா, நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருது பெறுகின்றார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கு விதிக்கப்பட்ட கெடு நிறைவு. கடைசி நேரத்தில் வாகன எல்லை வழியாக வேகமாக வெளியேறிய பாகிஸ்தானியர்கள். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவிய உள்ளூர்வாசிகள் புலனாய்வுத்துறை விசாரணையில் அம்பலம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரிப்பு எதிரொலி. முன்னெச்சரிக்கையாக பதுங்கு குழிகளை தயார் செய்யும் காஷ்மீர் மக்கள்.